வணக்கம். இது பேசும் கதைகள். நான் கிருத்திகா கணேஷ். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 91வது அத்தியாயம் பார்க்க போறோம். சென்ற அத்தியாயத்துல போர் தொடங்குவதற்கான முரசொலி எழுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். மூவேந்தர்களோட கூட்டுப்படையில ரொம்ப வலிமை கொண்டது குதிரைப்படை. அதோட ஆற்றல் அளவிடற்கு அரியது. திறன் கொண்ட போர் குதிரைகள் அலை அலையா அணிவகுத்து நிக்குது. கருங்கைவாணனோட திட்டப்படி பரம்பு படைய நிலைக்குலைய செய்ய போறது இந்த குதிரைப்படை தான். அதுக்கு பெரு வீரன் உருமன் கொடி தலைமையேற்றிருந்தான். உருமன் கொடியோட கணிப்பு படி வேந்தர் படையோட எண்ணிக்கையோட ஒப்பிட்டால் 20ல் 1 பங்கு குதிரைகள் கூட பரம்பில் இருக்க வாய்ப்பில்லை. அதனால பரம்பு படையை வாரி சுருட்டு விடும் மன நிலையில தான் முரசோட ஓசையை கேட்டதும் தாக்குதலுக்கு விரைந்தான். நேரடி தாக்குதல், திசை திருப்பி தாக்குதல், முன்படையின் சுழற்சிக்கேற்ப பின்படை சுற்றுதல் அப்படின்னு குதிரைப்படைக்குரிய எண்ணற்ற போர் உத்திகள் இருந்தாலும் அதை எதையுமே திட்டமிட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு அவன் நினைச்சான். வலிமையோட ஏறி பாயிர தன்னோட படையின் முன்னாடி பரம்பு படையால நிலை கொள்ளவே முடியாது. தன் குதிரைகளோட 3வது அலை பாய்ச்சலில் பரம்போட குதிரைப்படை முற்றாக நிலை கொள்ளையும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். வேந்தர்களோட குதிரைப்படையோட வலிமையை நன்கு அறிவான் வேல்பாரி. மூவேந்தர்களோட ஒருங்கிணைந்த படையில் குதிரைகளோட எண்ணிக்கையும் அதோட ஆற்றலும் இதற்கு முன்னாடி கண்டிடாத ஒன்னா இருக்க போகுது அப்படின்னு கணிக்கிறான். அதனாலதான் பரம்போட தரப்பில் குதிரைப்படையோட தளபதியா இரவாதனை நியமித்திருந்தான். பரம்பின் தரப்பில் வலிமை மிகுந்த தாக்குதல் நடத்த போவது விற்படையே அப்படின்னு கருங்கைவாணன் யோசிக்கிறான். பரம்போட தாக்குதலின் கூர்முனை விற்படையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அதனாலதான் மற்ற படை தளபதிகளோட கட்டுப்பாட்டுல இருந்ததை விட அதிகமான சேனை வரையர்களை வில்படை தளபதி துடும்பனுக்கு கொடுத்திருந்தான். 14 சேனை வரையர்களை கொண்ட துடும்பன் தன்னோட உத்திகளின் மூலம் பரம்பு படையை வீழ்த்த வீறு கொண்டு முன்னகர்றான். உத்திகளோட தொடக்கம் மட்டுமே முன்னாடியே முடிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்களை களத்தோட போக்கு தான் தீர்மானிக்குது. முன்னேறி வரும் எதிரிகளோட விற்படையை சந்திக்க காத்திருந்தான் உதிரன். அவனது தலைமையில தான் பரம்போட விற்படை ஆயத்த நிலையில இருந்தது. உதிரனும் நீலனும் பரம்போட இணையற்ற தளபதிகள். தங்களோட தாக்குதலின் மூலம் எதிரிகளை நிலைக்குலைய செய்யறவங்க. வாரிக்கையனும் சோமகிழவனும் முதல் தலைமுறையினர். தேக்கனும் கூடையனும் 2வது தலைமுறையினர். பாரியும் முடியனும் 3வது தலைமுறையினர். உதிரனும் நீலனும் 4வது தலைமுறையினர். இந்த 4 தலைமுறை போர் உத்திகளும் வீரமும் ஆற்றலும் 2 தோள்களிலும் இறங்கி நிற்கிற மா வீரர்களா நீலனும் உதிரனும் இருந்தாங்க. ஆனா நீலன் எதிரிகளால சிறையெடுக்கப்பட்டிருக்கான். அவனை மீட்கிற வரைக்கும் பரம்பு வீரன் எவனும் சோர்வடைய போறதே இல்லை. உதிரன் அதை விட கூடுதலான கோபம் எரியவனா இருந்தான். இந்த போரை எதிரிகள் பாரியை வெல்ல நடத்துறாங்க. ஆனா பரம்பு வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் நீலனுக்காக நடக்குது. பரம்புக்கு அடைக்கலமா வந்த அகுதையோட குல கொடியை ஒருபோதும் பரம்பு இழக்காது. எந்த நிலைமையிலையும் நீலனை மீட்காம இந்த போர் முடிவுக்கு வராது. எதிரில் நிக்கிறது எண்ணிக்கையில கணக்கிட வேண்டிய படை கிடையாது, கொன்று முடிக்க வேண்டிய படை அப்படிங்கிறது மட்டுமே உதிரனுக்கு தெரிந்தது. அதுக்காக மலை மக்களோட மாபெரும் ஆயுதமான வில்லை ஏந்தி நின்றது உதிரனோட படை. போர் தொடங்க முரசு முழங்கிய போது காற்றை கிழித்து கொண்டு எகிரினது அம்புகள். வேந்தர் படையோட பெரு வீரர்கள் குவிந்து கிடப்பது வால் படையில தான். மூவேந்தர்களோட நிலைப்படைகள் அனைத்தும் ஒன்றிணையும் போது வால் உயர்த்தி நிற்கும் வீரர்கள் பெரும் எண்ணிக்கை கொண்டிருந்தாங்க. கருங்கைவாணனை மகா சாமந்தனாக கொண்ட இந்த பெரும் படையோட உயிர் நாடியா இருக்கிறது வால்படை தான். எவ்வளவு கடினமான சூழலையும் எதிரிகளோட படையை பிளந்து முன் நகர்வதில் வால்படைக்கு இணை சொல்ல முடியாது. அந்த பெரும் படைக்கு சாகலிவன் தலைமையேற்றிருந்தான். பரம்பின் தரப்பில் வால்படைக்கு தலைமை தாங்கியவன் தேக்கன். அவன்தான் எதிரியோட வலிமை மிகுந்த பகுதியை எதிர்கொள்ள போகிறவன். அவனிடம்தான் களத்தில் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் பற்றி ரொம்ப நேரம் உரையாடிட்டு இருந்தான் பாரி. வால்படை களத்தோட நடுப்பகுதியில் நிலை கொண்டிருந்தது. அதுவே தங்களுக்கு எல்லா வகையிலையும் வாய்ப்பானது அப்படின்னு நினைச்சா கருங்கைவாணன். பரம்பின் படையை நடுவில் பிளந்து உள் நுழையும் போது மொத்த கட்டுக்கோப்பும் விரைவாக குலைந்து சரியும் அப்படின்னு மதிப்பிடுறான். அவனோட கணிப்பை செயல்படுத்த வாளை சுழற்சி முன்னேறினான் சாகலிவன். வேந்தர்களோட தேர்ப்படைக்கு நகரி வீரன் தலைமையேற்று நின்னிருந்த போது அதை எதிர்கொள்றதுக்கு பரம்பின் தரப்பில் கூழையன் நின்றுட்டு இருந்தான். தளபதி உச்சங்காரியின் தலைமையில் வேந்தர்களோட யானைப்படை நின்றுட்டு இருந்தது. ஆனா பரம்போட தரப்பில் யானைகள் எதுவும் இதுவரைக்கும் களத்துக்கு வந்து சேரல. திசைவேழரோட கை அசைவும் போர் முரசோட அதிர்வும் வீரர்களின் பேரோசையுமா போர் தொடங்கியப்போ கருங்கைவாணனோட கண்கள் முன்கள நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. அவன் தன்னோட பெரும் படையை 3ஆ பிரிச்சிருந்தான். முதல் நிலைப்படை சீறி பாய்ந்து தாக்குதலை தொடங்கினது. தன்னோட படையின் 3ல் 1 பகுதியை மட்டுமே முதல் நிலையில் நிறுத்தியிருந்தான். 2ஆம் நிலைப்படை தேவைப்பட்டா களமிறங்க ஆயத்தமா இருந்தது. 3ஆம் நிலைப்படை எந்த வகையிலையும் களமிறங்கும் சூழல் வராது அப்படின்னு அவன் கணித்திருந்தான். முதல் நிலைப்படையோட நடுவில் நின்றுட்டு இருந்தான் அவன். 2ஆம் நிலைப்படையோட கடைசி பகுதியில சோழவேடனும் புதிய விற்பனும் உதியஞ்சிரலும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம்தான் 3ஆம் நிலைப்படை நின்றுட்டு இருந்தது. அதை கடந்தே மூஞ்சல் இருந்தது. மூஞ்சலுக்குள்ளதான் குலசேகர பாண்டியன் இருந்தார். அவருக்கு பக்கத்துல இருக்கிற கூடாரம் ஒன்றில் நீலன் கட்டப்பட்டு கிடந்தான்.
கருங்கை வாணன் வேற எந்த ஒரு தளபதியை விடவும் நீண்ட போர் அனுபவம் கொண்டவன். இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனின் உத்தரவுக்கு கீழே இவ்வளவு எண்ணிக்கையிலான படை வீரர்கள் கீழ்ப்படிந்து நின்னது கிடையாது. முதன்முறையாக அந்த பெரும் வாய்ப்பு கருங்கை வாணனுக்கு கிடைச்சிருக்குது. குலவத்திட்டின் மீது இருந்து போரை பார்த்து கொண்டிருந்தான் பாரி. நீண்டு நகர்ந்து வரும் வேந்தர் படை பரம்பு படையோட மோதியது. பாரி தன்னோட படையை 3 நிலைகளா பிரிக்கல, ஒரே நிலையில தான் வச்சிருந்தான். ஆனா தாக்குதல் உத்தியை 3ஆக பிரித்திருந்தான். போர் பகலோட 20 நாழிகைகள் நடக்குது. முதல் 10 நாழிகையில கடைபிடிக்க வேண்டிய உத்தியை ஒன்றாகவும், அடுத்த 5 நாழிகைக்கான உத்தி வேறொன்னாகவும், இறுதி 5 நாழிகைக்கான உத்தி மற்றொன்றாகவும் தீர்மானித்திருந்தான். தீர்மானம் அப்படிங்கிறது முன் திட்டமிடல் மட்டும்தான். எந்த ஒரு முன் திட்டமிடலும் வாய்ப்புகளை மையப்படுத்தி வடிவமைக்கப்படுது. அதனாலதான் களத்தோட தேவைக்கு ஏற்ப புதிய முடிவுகளை விரைந்து எடுக்கும் தளபதி வெற்றியை அடைகிறான். பரம்போட தளபதிகள் எல்லாருக்குமே திட்டம் தெளிவா விளக்கப்பட்டிருந்தது. ஆனா நிலைமை அப்படிங்கிறது போர்க்களத்துலதான் தீர்மானமாகுது. அதுக்கு தகுந்த புதிய முடிவுகளை அவங்க எடுக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. ஆனா வேந்தர் படையில முடிவெடுக்கும் அதிகாரம் கருங்கை வாணனுக்கும் அவனுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் தான் இருந்தது. முன்களத்துல நின்று போரிட்டு கொண்டிருக்கிற தளபதிகளுக்கு கிடையாது. கருங்கை வாணன் கணித்தது போலவே வேந்தரோட குதிரைப்படை எகிரி முன்னேறினது. எதிரி தாக்குப்பிடித்து நிப்பான் அப்படின்னா அவன் கணித்ததுல பாதி அளவு நேரம் கூட பரம்பு படையால தாக்குப்பிடிக்க முடியல. அலையலையா வந்து எகிரினது குதிரைகள். பரம்பு வீரர்களால முன்னாடி நுழைஞ்சு உள்ள புக முடியாத அளவுக்கு வேகமும் அடர்த்தியும் கொண்டதா இருந்தது வேந்தர் படை. அதோட தாக்குதலின் வேகம் அறிந்து திசையை திருப்பியது பரம்பு படை. பரம்பு படை திரும்ப தொடங்கினதும் பெரும் கூச்சலிட்ட உருமன் கொடி கையில் இருந்த வாளை இருமுறை சுழற்றி பேரோசை எழுப்பினான். அவனோட ஓசையை கேட்டதும் குதிரைப்படையோட முரசொலிப்பாளன் முரசுகளை மாற்றி ஒலித்தான். பின்னாடி திரும்பும் பரம்பு வீரர்களை வேந்தர்களோட குதிரைப்படை வீரர்கள் உற்சாகத்தோடும் ஆவேசத்தோடும் விரட்ட தொடங்கினாங்க. 6 அணிகளாக பிரிஞ்சு தன் படை வீரர்கள் முன்னோக்கி செல்ல உத்தரவிட்டிருந்தான் இரவாதன். அந்த உத்தரவு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. வேந்தர்களோட படையை ரொம்ப கொஞ்ச நேரம் மட்டுமே எதிர்கொண்டு தாக்கிட்டு கலைந்து பின் செல்ல வேண்டும் அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. பரம்பு வீரர்கள் திட்டமிட்டது போலவே குதிரையை திருப்பினாங்க. ஆனா திரும்பின வேகத்துல குதிரைகளோட ஓட்டம் பல மடங்கு பெருகியது. மலை மேடுகள்லேயே பாய்ந்து போகும் பழக்கம் கொண்ட பரம்போட குதிரைகள் கன நேரத்தில் உச்ச வேகத்தை அடைந்தது. அவங்கள அளவற்ற வேகத்துல விரட்டி வந்தது வேந்தர் படை. விரட்டி செல்ல தன் படைகளை அடுத்தடுத்து அனுப்பிக்கிட்டே இருந்தான் ஒருமன் கொடி. இதோட பரம்போட குதிரைப்படை முழுமுற்றாக அழிய வேண்டும் அப்படிங்கிற ஆவேசத்தோட படைகளுக்கு உத்தரவிட்டிருந்தான். இரவாதன் கணித்ததை விட ரொம்ப குறுகிய தொலைவிலேயே வேந்தர் படை குதிரைகள் வேகத்தை இழந்தது. பாய்ந்து முன்னாடி நகரும் கால்களால அடுத்த அடி எடுத்து வைக்கவே முடியல. தேங்கி நிக்கிது. ஈக்கி மணலும் கூர்முனையும் கொண்ட கருமணலும் தகித்து கிடக்கும் நிலம் அது அப்படின்னு தட்டியங்காட்டு மண்ணை பத்தி யுகிலக்கிழவன் சொன்னதுமே பாரி முடிவு பண்ணிட்டான். வேந்தர் படை குதிரைகளோட குழம்புகள் இதை தாங்காது அப்படின்னு. பரம்போட குதிரைகள் மலைக்காடுகள்ல காலம் முழுமையும் அலைபவை. அதனால அவற்றுக்கு சமவெளி குதிரைகளுக்கு போடுறது போல கால் குழம்பில் அரைவட்ட வடிவிலான குழம்பு குரடு போடுறது கிடையாது. பாறைகளோட கூர்முனை குழம்போட இதர பகுதிகளை குத்தி கிழிச்சிடும். தொடக்க நாளே இதற்கு மாற்றி என்ன செய்யறது அப்படின்னு பரம்போட மருத்துவர்கள் ரொம்ப தீவிரமா ஆலோசனை பண்ணாங்க. அப்போதுதான் செம்பு களிமண்ணை பூசலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. செம்பு களிமண்ணை பாதக்குழம்பு முழுவதும் பூசினால் அது ஆமையோட ஓட்டை திருப்பி போட்டது போல குழம்பின் மேல் முழுமையா போய் உட்காந்துடும். பாறை வெடிப்புகளையும் கூர்முனை கல்லுலையும் நடந்தா கூட தாவினாலும் குழம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. எல்லா வகையான கவசமாகவும் அது இருக்கும். அன்னையிலிருந்து பரம்பட குதிரைகள் எல்லாத்துக்குமே செம்பு களிமண்ணே குழம்பு பூச்சா பூசப்படுது. ஆனா சமவெளி குதிரைகளுக்கு இரும்பால் ஆன அரை வட்ட வடிவிலான குழம்பு குரடு தான் அடிக்கப்படும். குழம்போட நடுப்பகுதி எதுவும் அடிக்கப்படாமல் தன்னியல்பிலேயே இருக்கும். போர்க்குதிரைகள் வீரனை சுமந்தபடி பாய்ந்து முன்னகர்த்தி கால்களை ஊன்றும் போது நிலத்தோட தன்மைக்கு ஏற்ப குழம்போட கால் பகுதி முதல் முக்கால் பகுதி வரை மண்ணுக்குள் புதைந்து மேலெழும். இது ஈக்கி மணலும் கருமணலும் நிரம்பி இருக்கிற நிலத்துல குதிரைகளை எந்த வகையில பாதிக்கும் அப்படின்னு எளிதாக கணித்து விட்டான் பாரி. அதனாலதான் குதிரைப்படையோட தளபதியா எப்போதும் செயல்படும் கூட என தேர்ப்படைக்கு நியமித்து விட்டு இரவாதனை குதிரைப்படையோட தளபதியா அனுப்பி வைத்தான். வேந்தர்களோட வலிமை மிகுந்த படையான குதிரைப்படையை எவ்வளவு வேகமா குறைக்கிறோமோ அவ்வளவு வேகமா வெற்றியை நெருங்க முடியும். அதனால குதிரைப்படையை சூறை காற்றோட வேகத்தில் அழித்தொழிக்கும் உத்தியை கடைபிடிப்பது அப்படின்னு முடிவெடுத்தான் பாரி. அதற்கு பொருத்தமானவன் இரவாதனே. அவனோட வாள் வீச்சோட வேகம் யாராலையும் எதிர்கொள்ள முடியாதது. சூலூர் வீரர்களோட படை தொகுப்பு முழுமையும் இரவாதனுக்கு கீழே அணிவகுக்க செய்து மொத்த குதிரைப்படையையும் அவனிடம் ஒப்படைத்தான்.
பரம்பு வீரர்களை விரட்டி வந்த வேந்தர்களோட குதிரைப்படை பாய முடியாமல் தேங்க தொடங்கியது. மேலே அமர்ந்திருந்த வீரர்கள் அந்த குதிரைகளை அடித்து ஓட்ட முனையும் போது முன்கால தூக்கி வைக்க முடியாமல் அந்த குதிரைகள் திணறுது. இரவாதனும் அவனோட தோழர்களும் கனித்த இடத்தை விற்று சற்று முன்னதாகவே வேந்தர்களோட குதிரைப்படை தேங்க தொடங்கினதும் அவங்கள நோக்கி தங்களோட குதிரைகளை திருப்பிய பரம்பு வீரர்கள் குதிரைகளோட கடிவாளங்களை சுண்டி இழுக்கிறாங்க. எதிரிகள் தங்களை நோக்கி வருவது தெரிஞ்சு வேந்தர் படை வீரர்கள் தங்களோட குதிரைகளை வேக வேகமா இயக்க முற்படும் போது மின்னல் வேகத்தில் வந்த வாட்கள் தலைகளை சரித்து கொண்டிருந்தது. இயங்க முடியாத குதிரைகளின் மேலிருந்து திணறிய வீரர்கள் அடுத்தடுத்த கணங்களில் குதிரையிலிருந்து சரியிறாங்க. விரட்டி சென்ற தங்களோட குதிரைப்படை எதிரியை முழுமுற்றா அழித்து திரும்பும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தான் உருமன் கொடி. கொஞ்ச நேரத்திலேயே பரம்போட கொடி ஏந்திய குதிரை வீரன் தான் முன்னோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தான். உருமன் கொடிக்கு ஒரு கணம் எதுவுமே புரியல. 12 சேனை முதலியை கொண்ட முதல் படைப்பிரிவு எங்கே போனது, ஏன் யாருமே மிஞ்சல அப்படின்னு அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த சேனை வரையனோட தலைமையிலான 12 படைப்பிரிவுகளையும் அடுக்கடுக்க தாவி பாய்ந்து முன்னேறிட்டு இருந்தது. இரவாதனோட குழு மோதல் போக்கை சற்றே வெளிப்படுத்திவிட்டு குதிரைகளை மீண்டு பின்னோக்கி திருப்பினது. தங்களோட முதல் பிரிவை அழித்த எதிரிகளை பழி தீர்க்கும் எண்ணத்துல வேந்தர்களோட படை வீரர்கள் குதிரைகளை விரட்டி வராங்க. ஈக்கி மணல் குதிரைகளோட குழம்புகளை கிழித்து உள்ளிறங்கும் போது பரம்போட வாட்கள் அதைவிட ஆழமாக வீரர்களோட உடலுக்குள் இறங்கி கொண்டிருந்தது. குதிரைப்படையை அடுத்தடுத்து விரைவுபடுத்த ஆயத்தமா இருந்தான் உருமன் கொடி. விற்படை தளபதி உதிரனோட உத்தரவுப்படி முதல் நிலை தாக்குதலில் அளவு சிறுத்த அம்புகளையே பயன்படுத்தினாங்க வீரர்கள். நான்களின் விசை கூட்டி கொடுக்க அடுத்தடுத்து வெவ்வேறு நிலை அம்புகளை பயன்படுத்துறாங்க. பரம வீரர்கள் தொடுக்கும் அம்புகள் எதிரிகளின் மீது ஈட்டியை போல பாய்ந்தது. அதோட வேகமும் வலிமையும் ஒப்பிட முடியாததா இருந்தது. எதிரிகளை தங்களோட அம்புகளால வலிமையோட தாக்க தேவையான தொலைவுக்கு முன் செல்ல வேந்தர் படையால முடியல. ஏன்னா அதை விட ஒரு பங்கு அதிகமான தொலைவில் இருந்தே பரம்பு வீரர்களால வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிந்தது. பரம்பு வீரர்கள் எய்யும் அம்புகள் சீறி பாய்ந்த வண்ணம் இருக்க வேந்தர் படையோட அம்புகள் பலவும் பணிந்து கொண்டிருந்தது. உதிரன் தன்னோட படைக்கு கொடுத்த உத்தரவு வலிமை குறைந்த அம்புகளை மட்டுமே தொடக்க நிலையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. துடும்பன் இதை எதிர்பார்த்துதான் இருந்தான். பரம்பு வீரர்களை விற்போரில் வீழ்த்த முடியாது அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவங்களோட தாக்குதல் மற்ற படைப்பிரிவின் பக்கம் போயிடாம தங்களை நோக்கியே இருக்குமாறு பார்த்து கொள்வதுதான் துடும்பனுக்கு கருங்கைவாணனோட உத்தரவு. அதனால தாக்கியவாறு முன் நகரும் பரம்பு படையை சமாளித்தபடி சற்றே பின்வாங்கி கொண்டிருந்தான் துடும்பன். வேந்தர்களோட வால்படை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. தேக்கன் தலைமையிலான பரம்பு படை முன் வகுத்த திட்டத்தின்படி பின் நகர்வதற்கான உத்தியையே பின்பற்றினது. சாகலைவன் உற்சாக பெருக்கில் தன்னோட படையை முன்னாடி நகர்த்தி போயிட்டே இருக்கான். தேர்ப்படையோட தளபதி நகரி வீரனுக்கு தனக்கு முன்னால் இருப்பதை ஒரு படை அப்படின்னு நினைக்கிறதுக்கே மனசு வரல. வேந்தர் பக்கம் தாக்குதலுக்கான வடிவத்தில் வலிமை மிகுந்த தேர்கள் வரிசையா முன்னாடி நகர்ந்து போயிட்டு இருந்தது. ஆனா பரம்பின் தரப்பில் நின்றவற்றை தேர் அப்படின்னே வகைப்படுத்த முடியாது அப்படின்னு தோன்றினது. உழவு வண்டிகளை போர் தேர்களை மாத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான். வலிமையற்ற அதோட தன்மை பார்வையிலேயே தெரிந்தது. தேரின் மீது நிற்கும் வீரன் தான் மற்ற அனைத்து படை வீரர்களையும் விட திறன் மிக்கவனா இருக்கணும். வில், வாள், வேல் ஆகிய 3 ஆயுதங்களையும் கையாள தெரிந்த பெரு வீரன் மட்டுமே தேரின் மீது நின்று போரிட முடியும். அதைவிட முக்கியம், போரிடும் வீரனுக்கு தேரை ஓட்டும் வல்லவனுக்கும் இருக்க வேண்டிய ஒத்திசைவு. குதிரைகளை அசைய விடாமல் நிறுத்தி வைக்கவும் இசைவுக்கு ஏற்ப திருப்பி வைக்கவும் அவன் வீரனோட மனமறிந்து செயல்படுபவனா இருக்கணும். போர் நிலம் அப்படிங்கிறது சமதளம் கிடையாது. மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் கொண்ட பாழ் நிலமா தான் இருக்கும். அதனால தேரை கொஞ்சம் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னாலும் குதிரைகளை விரைந்து இழுக்க செய்து முன்னகர்த்தணும். சுண்டி நகரும் தேரின் மீது நின்று போரிடுபவன் ஆயுதங்களை கையாளுதல் எளிது கிடையாது. சக்கரங்களை உருட்டுவதையும் உருட்டாமல் நிறுத்துவதையும் திறம்பட செய்கிற வல்லவனோட கையில தான் மேல நின்று போராடும் வீரனோட முழு ஆற்றலும் இருக்குது. நாக்குக்கு நடுவில் கடைவாயில் பொருந்து இருக்கிற கடிவாளத்தை எந்த நேரமும் இழுத்து பிடித்தபடி இருக்கும் சூழல் ஏற்பட்டால் எந்த ஒரு குதிரையும் தன்னோட ஒழுங்கை ஒரு துள்ளலு உதறி எழுந்துவிடும். அதை உணர்ந்தவனா வல்லவன் இருந்தால் மட்டுமே முழு நாளும் போர்க்களத்துல கட்டுப்பாடு இழக்காமல் குதிரையை செலுத்த முடியும். வல்லவன் தேர நிறுத்தும் தன்மையை புரிந்து கொண்டு தாக்குதலை முன்னெடுக்கும் குணமும் புரிதலும் போரிடும் வீரனுக்கும் இருக்கணும். குதிரையோட மனநிலை, வல்லவனோட திறமை, வீரனோட வலிமை, இந்த 3 சேர்ந்துதான் தேர்ப்படையோட ஆற்றலாக வெளிப்படுது. சீரான வேகத்தில் தாக்குதலை தொடுக்க தன்னோட படைக்கு கூழையன் ஆணையிட்டு இருந்தான். ஆனா வேந்தர்களோட படை தளபதி நகரி வீரன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி முன்னேறி பாய்ந்து செல்ல உத்தரவிட்டான். நாடிகை பரனின் நேரெதிரே கண் பார்வையோட கடைசி பகுதியை தான் யானை போருக்கான களமா திசைவேழர் ஒதுக்கி இருந்தார். தட்டியங்காட்டோட கடைக்கோடி பகுதி அது. உச்சங்காரியோட தலைமையில வேந்தர்களோட யானைப்படை நின்றுட்டு இருந்தது. பரம்போட தரப்புல எந்த ஒரு யானையும் களத்துக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஒரே ஒருவன் மட்டும் குதிரையில போர்க்களம் நோக்கி வந்தான்.
வர்றது யார் அப்படின்னு உற்று பார்த்துக்கிட்டு இருந்தா உச்சங்காரி. வந்து நின்றான் வேட்டூர் பழையன். யானைப்படையை எதிர்த்து தன்னந்தனியா ஒரு கிழவன் குதிரையில வந்து நிக்கிறது எதனால அப்படின்னு யாருக்குமே புரியல. வேட்டூர் பழையன் சொன்னான், பரம்பின் தரப்பில் யானைப்படை எதுவும் இல்லை அப்படின்னு. உச்சங்காரி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தான். போர் விதிகளின்படி யானைப்படை யானைப்படையோட தான் மோதணும், அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த கணம் உச்சகாரி சொல்றான், அப்படின்னா நாங்கள் பரம்புக்குள்ள நுழைவோம் அப்படின்னு. வேட்டூர் பழையன் கைகளை விரித்து காட்டி சொன்னான், உங்களோட விருப்பம் அப்படின்னு. அதே வேகத்தோட உச்சங்காரி தன்னோட படைகளுக்கு ஆணை பிறப்பிக்க தயாரானான். அதுக்குள் பக்கத்துல இருந்த 2ஆம் நிலை தளபதி சொல்றான், தளபதி, நம்மை சிக்க வைத்து அழிக்கும் திட்டம் இதுக்குள்ள இருக்கிறதா நினைக்கிறேன், எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு. வட்டாற்று தாக்குதலில் சோழனோட யானைப்படை முழுமுற்றாக அழிந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அறிவிப்புக்கு ஆயத்தமான உச்சங்காரி கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான். கருங்கைவாணன் கிட்ட கலந்து பேசிட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். முதல் நிலைப்படையோட இறுதி பகுதியில நின்றுட்டு இருந்த கருங்கைவாணனுக்கு ஒவ்வொரு திசையிலிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. அவனிடமிருந்து வேந்தருக்கு செய்திகள் சென்ற வண்ணம் இருந்தது. சம வலிமை கொண்ட 2 படைகள் மோதினால் மோதலோட தொடக்கமே மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவதா இருக்கணும். ஆனா இங்க நிலைமை அப்படி கிடையாது. சின்னஞ்சிறு படை ஒண்ணு மாபெரும் படையின் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால பெரும் படையோட தலைமை தளபதி ரொம்ப பொறுமையோட வந்து சேரும் செய்திகளை கேட்டுட்டு இருக்கான். எதிர்பார்த்ததை போலவே வால்படையும் தேர்ப்படையும் முன்னேறி கொண்டிருந்தது. சாகலைவனம் நகரி வீரனும் அடுத்தடுத்த செய்தியை அனுப்பிட்டு இருக்காங்க. விற்படையோட தளபதி துடும்பனும் வகுக்கப்பட்ட உத்தியின் அடிப்படையில் எதிரியோட தாக்குதலை கையாண்டு கொண்டிருந்தான். 3 படை பிரிவுகளிலும் எத்தனை சேனை முதலிகள் முன்களத்துல போரிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கணக்கை பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கருங்கைவாணன் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குதிரைப்படையோட முன்னேற்றம் பற்றி இன்னமும் செய்திகள் வராமலே இருந்தது. அங்கிருந்துதான் முதல் நிலை வெற்றியை அவன் எதிர்பார்த்திருந்தான். அந்த வெற்றியோட அடிப்படையில தான் அவனோட திட்டமே வகுக்கப்பட்டிருந்தது. பரம்போட மொத்த படை வீரர்களோட எண்ணிக்கையை விட வேந்தர்களோட குதிரைப்படை வீரர்களோட எண்ணிக்கை அதிகம். அதனால முதல் நிலையில பரம்பு படை பின்வாங்கிடுச்சுன்னா உருமன் கொடி தன்னோட வலிமையான குதிரைப்படையை கொண்டு பரம்பு படையை அரைவட்ட சுற்றில் வளைக்க திட்டமிட்டிருந்தான். இடது முனையிலிருந்து வந்து சேர்ந்த செய்தி யானைப்படை பற்றியதா இருந்தது. உச்சங்காரி பரம்புக்குள் நுழைய அனுமதி கேட்டு செய்தி அனுப்பியிருக்கிறான். வட்டாற்று தாக்குதலில் சோழனிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட யானைகளே பெரும் எண்ணிக்கையிலானவை. அதனால பரம்பின் தரப்பில் வலிமையான யானைப்படை இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா தங்களிடம் யானைப்படை இல்லை அப்படின்னு எதிரிகள் சொல்வது போர் தந்திரம் இல்லாம வேற எதுவும் கிடையாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது. அதனால கருங்கைவாணன் சொல்றான், அவர்களோட திட்டத்தில் நான் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே பரம்புக்குள் போய் தாக்கும் நடவடிக்கை வேணாம். அடுத்து என்ன செய்வது என்பதை உத்தரவு கிடைத்த பிறகு நிறைவேற்றுக அப்படின்னு சொல்றான். இந்த செய்தி போயிட்டு இருக்கும்போது குதிரைப்படை தளபதி உருமன் கொடி அனுப்பிய செய்தி வந்து சேர்ந்தது. ஒரு சேனை வரையனும் 16 சேனை முதலிகளும் நம்மளோட தரப்பில் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் அவன். ஒரு கணம் திணறி போனான் கருங்கைவாணன். முற்பகலுக்குள் பரம்பு படையை அழித்தொழிக்கும் வலிமை கொண்டது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட குதிரை படையிலிருந்து வந்திருக்கிற முதல் செய்தி எந்த வகையிலும் நம்ப முடியாததா இருந்தது. உருமன்கொடியை நோக்கி விரையலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போதுதான் காரமலையின் மேலிருந்து காரி கொம்பு ஊதும் ஓசை கேட்டது. ஓசை வந்த திசை நோக்கி திரும்பி பார்க்கிறான் கருங்கைவாணன். பாரியோட திட்டப்படி முதல் 10 நாழிகை முடிவடைந்ததை குறிக்கும் காரி கொம்பு ஓசை அது. வீரயுக நாயகன் வேல்பாரியோட 91வது அத்தியாயம் முடிவு பெற்றது. அடுத்த 10 நாழிகையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது